Hi viewers, இன்னைக்கு இந்த basket இந்த டேப் வயர் basket எப்படி போடுறதுங்கறத பத்தி பார்க்கலாம். இது லஞ்ச் பேக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியான அளவும் கூட இதே அளவு போட்டீங்கன்னா லஞ்ச் பேக்கு உங்களுக்கு சரியா இருக்கும். இது ரொம்ப நாட் போட்டு போடுற கூடையை விட இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இது ரெண்டு கலர்ல நான் போட போறேன். இது ஆரஞ்சு அப்புறம் ஒயிட் இந்த ரெண்டு கலர்ல நான் இந்த கூடை போடுறதா இருக்கேன். இதுக்கு இந்த டேப் வயர் தேவைப்படும். இந்த டேப் வயர் பேக்கேஜ் பொருள் விற்கிற கடையில் கிடைக்கும். இது வந்து கிலோ 10 ரூபாய்ன்னு விற்கிது. இதுக்கு ஒயர் ஒரு ரோல் 40 ரூபாய்ன்னு விற்கிது. இது ரெண்டும் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த பேக்கேஜ் ஒயரை ஒரு 2 அடி நீளத்துக்கு கட் பண்ணிக்கணும். இது பேஸ் போட போகிறேன். இப்போ அதுக்காக கட் பண்ணியிருக்கிறேன். இதை ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஹாஃபாக எதுக்கு கட் பண்ணுறோம் அப்படின்னா அது கூட ஸ்ட்ராங்காக வரணும். அதுக்காக ஹாஃபாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். மேலே போடுறப்ப நம்ம கட் பண்ண தேவையில்லை. பேஸ்க்கு மட்டும் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கெல்லாம் ஹாஃபாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நான் பேஸ் போடுறதை மட்டும் காட்டுறேன் இந்த வீடியோவில். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு முழு கூடையும் எப்படி போடுறதுங்கிறத காட்டுறேன். கட் பண்ண பின்னாடி இந்த ஒயரை 12 ஃபீட் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கூடையில் என்ன அட்வான்டேஜ்னா மறுபடியும் இது முடிஞ்சதும் மறுபடியும் 12 ஃபீட் கட் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு ஒயர் பத்தலை அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லை. இப்போ இந்த ஒயரை நான் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இந்த 2 ஒயரையும் ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கிறேன். இந்த ஒயரை பிளாஸ்டிக் ஒயரு 12 அடி வெட்டியிருக்கிறேன். 12 ஃபீட்ஸ் வெட்டியிருக்கிறேன். இப்போ நான் போட ஆரம்பிக்கிறேன். இதை வந்து இது 7 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். 7 இன்ச்சு எடுத்து ஃபோல்டு பண்ணிக்கணும். 7.5 இன்ச்சு வச்சுக்கலாம். 7.5 இன்ச்சு எடுத்து இதை இப்படி ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி நல்லா ஃபோல்டு பண்ணிடணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த பக்கம் இருந்து ஆரம்பிக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு 7 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த பக்கம் தான் ஆரம்பிக்கணும். இந்த 2ஐயும் சேர்த்து வச்சு தான் நம்ம இப்போ போட போகிறோம். இந்த 2 ஒயரையும் இந்த 4 ஒயரையும் சேர்த்து வச்சு இதுக்கு நடுவில் தான் இப்போ நம்ம நாட் போட போகிறோம். இது இப்படியே போட்டு வந்து இப்படியே ரோல் ஆகிட்டே இந்த கூடையோட பேஸு. இப்போ நான் போட ஆரம்பிக்கிறேன். இந்த ஒயரை மடக்கி இருக்கிறேன். இந்த பிளாஸ்டிக் ஒயரை இதில் சும்மா சுற்றி விட்டுறேன். மறுபடி சொருகிக்கலாம். இப்போ சும்மா இப்படி சுற்றி விட்டால் போதும். இதை இது மேலே வச்சு கீழே கொண்டு வர்றேன். கீழே கொண்டு வந்து இப்படி பாதியில் எடுத்துக்கிறேன். இந்த ஒயரை மேலே வச்சுட்டு இதை பாதியில் எடுத்துக்கிறேன். இதை இந்த பக்கமாக சொருகிடுறேன். இதுதான் ஒரு நாட். இதில் இது கொஞ்சம் நல்லா டைட் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நாட்டு இது கீழே கொண்டு போகிறோம். எடுத்துகிட்டு வர்றேன். கீழே கொண்டு போய் மேலே எடுத்துகிட்டு வர்றேன். இதில் நடுவில் கொண்டு போகிறேன். நடுவில் கொண்டு போயிருக்கேன். இந்த ஒயரை இந்த பக்கமாக கொண்டு வந்துடுறேன். இந்த ஒயரை இந்த பக்கமாக கொண்டு வந்திருக்கேன். ஸ்டார்டிங் போடுறதுனால கொஞ்சம் அது போடுறப்ப டிஸ்டர்ப் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு சரியாக வந்துடும். இந்த ஒயரை கீழே கொண்டு போகிறோம். கீழே கொண்டு போன பின்னாடி கீழே கொண்டு போன பின்னாடி மேல் பக்கமாக கொண்டு வர்றோம். இதில் இந்த ஒயரை மட்டும் விட்டுட்டு இதோட நடுப்பகுதியில் கொண்டு போகிறோம். நான் ரைட் சைடு வச்சுருக்கிறேன். கொண்டு போகிறோம். இதை இப்போ சுற்றி இருக்கிற ஒயரில் மட்டும் நகர்த்திக்கிட்டு இந்த பக்கமாக எடுத்துடுறோம். இந்த ஒயரை மட்டும் நகர்த்திக்கிட்டு இதுக்குள்ளே விட்டு எடுத்துடுறோம்.
இப்போ இழுத்து டைட் பண்ணிக்கிறோம். மடங்கி இருந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்ணி விட்டுறணும். மடங்கி இருந்தது சரி பண்ணிவிட்டு திரும்ப நெக்ஸ்ட் நாட்டு போடுறோம். நெக்ஸ்ட் நாட்டு அதே மாதிரி தான் இந்த ஒயரை கீழே கொண்டு போகிறோம், மேலே கொண்டு வர்றோம். மேலே கொண்டு வந்த பின்னாடி இந்த ஒயரை விட்டுட்டு இதுக்குள்ளே கொண்டு போகிறோம். கொண்டு போயிட்டு இந்த பகுதியில் விட போகிறோம். இதுதான் ஒரு நாட். இப்படியே இந்த ஒரு லைன் ஃபுல்லாக போட போகிறேன். கவனமாக பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ நான் இவ்வளோ தூரம் போட்டிருக்கேன். இப்போ இன்னும் 2 நாட்டு அதை திருப்ப போகிறேன். இதை இப்படி மடக்கி வச்சுக்கணும். மடக்கி வச்சுட்டு இதோடு சேர்த்து போடணும். இந்த கடைசி திருப்புறது மட்டும் கவனமாக பாருங்கள். 2 சேர்த்து வச்சு போடணும். இது வழியாக எடுத்துக்கணும். எடுத்துடணும். இப்போ இப்படி இருக்குது. இது அடுத்த வரிசையில் வர்றப்ப இது கவர் ஆகிடும். இப்போ நம்ம இந்த வரிசையில் இதை போட்டுட்டு வர போகிறோம். இதிலிருந்து இந்த ஹோல்குள்ளே விடுறோம். முதல்ல போட்டோம்ல அதே மாதிரியே தான் இது. இது வழியாக எடுத்துக்கிறோம். இந்த ஹோல்குள்ள விட்டுறோம்.
இப்போ நான் இவ்வளோ தூரம் போட்டேன். இப்போ இந்த பக்கம் வந்து இது ரொட்டேட் ஆகணும். அது எப்படின்னு காட்டு. இதுக்கு 12 அடி ஒயர் எடுத்திருந்தேன். அது இப்போ தீர்ந்துருச்சு. இனி தேவைப்படுறப்ப அதை அந்த இடத்துல சொருகிடுவேன். இன்னொரு 12 அடி எடுத்து அதில் சொருகிடலாம். டேப் ஒயரும் அதே மாதிரி தான். நமக்கு எவ்வளோ நீளம் தேவைப்படுதோ அவ்வளோ வெட்டி தேவைப்படுற இடத்துல சொருகிடலாம். மடக்கி வச்சுக்கணும். இந்த இடத்துல ஒரே ஹோல்குள்ளே 2 நாட் கூட போட்டுக்கலாம். நமக்கு திரும்பி வர்றப்ப அப்போ தான் சரியாக வரும். நான் இந்த பக்கம் திருப்பிட்டேன். இப்படி நான் சுற்றி வர போட்டு வருவேன். மொத்தம் 12 சுற்றுக்கள் போடல. அது சரியாக இருக்கும். நான் லஞ்ச் பேக்கு சரியாக இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக கூட போடலாம். இப்போ நான் போட்டு முடிச்சிருக்கேன். இதுவரையும் போட்டு முடிச்சிருக்கேன். இதில் 12 சுற்றுக்கள் போட்டிருக்கிறேன். இப்போ நான் இதுவரையும் வந்து முடிக்க போகிறேன். அது வரையும் போட்டு காட்டுறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை வெட்டி எடுத்துடலாம். வெட்டி எடுத்துட்டு அந்த இடத்துல சொருகிடலாம்.
இப்போ இது எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை நான் வெட்டிட்டு போகிறேன். இதை இந்த இடத்துல சொருகிடணும். சொருகிட்டு ஃபினிஷ் பண்ணணும். சொருகி இருக்கீங்க. இப்போ இன்னும் 2 நாட் போட்டால் இது முடிஞ்சிடும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை இதுக்குள்ளே சொருகிட்டேன். இப்போ பேஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு மேலே வர்றப்ப இதெல்லாம் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடும். தெரியறது கேப்ஸ் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடும். பேஸ் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மேலே எப்படி சுற்றி வந்து போடுறதுங்கிறத காட்டுறேன். டேப் ஒயர் எப்படி வச்சு போடுறதுங்கிறத காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.